உன் அத்தை ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு சொல்லுவாங்க. உன் அத்தை உன்னை இந்த பாடுபடுத்தியும் கூட அவன் மேல இவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்க பாத்தியா? நீ உண்மையிலேயே மகாராணி தான். உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எந்த கெடுதலும் வராது. நீ நல்லா இருப்ப கண்ணு. அண்ணோ, அதான் அப்பா சொல்றாரு, அம்மாவை கஷ்டப்படுத்துறதுக்காக நகையை உனக்கு கொடுக்கல. இந்த குடும்பத்தோட மூத்த மருமங்கிற முறையில் இந்த நகையை போட்டுக்கிற எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. அப்படியே இதை போய் நீ கொடுத்த இந்த நகையை அம்மாட்ட கொடுத்தாலும் அவங்க வயசுக்கும் இதெல்லாம் அவங்க போட்டுக்க போகிறதும் இல்லை. நீ போட்டுக்கிறது தான் எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம்னா அதை போட்டுக்கலாமே அண்ணோ. இல்ல சின்னதா, உங்களுக்கு இன்னும் அத்தைய பத்தி சரியா தெரியல. அவங்க கோவப்பட்டு பேசுறத வச்சு அவங்க எதிரி மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அவங்களுக்கு வயசானாலும் இன்னும் அவங்க சின்ன குழந்தைதான். 6 வயசுல நான் பண்ண விஷயம்தான் அவங்களுக்கு பிடிக்கலனா அப்ப அவங்க எவ்வளவு குழந்தையா இருந்திருப்பாங்க. அந்த குழந்தை மனசை எதிர்பார்க்கறது ஒரு சின்ன அங்கீகாரத்தை, ஒரு மரியாதைய, அதுக்காக தான் ஏங்குறாங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன நிராகரிப்புகள் அவங்களை எவ்வளவு காயப்படுத்தோன்னு எனக்கு தெரியும் சின்னதா. அவங்க என்ன வேற யாரோ வெளியாளா? என் மாமாவோட சரி பாதி. உங்க எல்லாரையும் பெத்து வளர்த்த அம்மா, என் சொந்த அத்தை. அவங்கள தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய நாமளே அவங்கள உதாசனப்படுத்தினா அவங்க வேற எங்க போவாங்க சின்னதா? நான் அவங்கள ரொம்ப காயப்படுத்திருக்கேன். காயப்படுத்தின நான் தான் அதுக்கு மருந்து போடணும். அதுக்கு நான் உங்க வீட்டுக்கு வரணும். என் அத்தைக்கு பிடிச்சத என் கையால சமைச்சு போட்டு அவங்களுக்கு நல்லது கெட்டது பார்த்து அவங்க என்ன எவ்வளவு திட்டினாலும் கொடுமைப்படுத்தினாலும் நான் மனசுல வச்சுக்காம